இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த போதை பழக்கத்தினால அடிமையாகி கல்லீரல் பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மூலிகை அதாவது இது மஞ்சள் கரிசாலை, இன்னொன்று வந்து வெள்ளை கரிசாலை. இது 2த்தையும் தவிர வேறு எந்த ஒரு மூலிகைகளாலையும் நம்மளுடைய கல்லீரலை பலப்படுத்தவோ சுத்தப்படுத்தவோ முடியாது. இது இப்போ பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசாலை. இது அழிவின் விளிம்பில் இருக்குது. இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. சில கிராமப்புறங்கள்லாம் நிறைய கிடைக்கலாம். நம்மளுடைய பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு சில இடங்களில் மட்டுமே தான் கொஞ்சம் கஷ்டமாப்பட்டு தான் தேடி தான் கண்டுபிடிச்சி தான் எடுக்கணும். அப்படியே கிடைச்சாலும் சின்ன ஒரு கட்டையை பார்த்திங்க அப்படின்னா விற்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 50, 100க்கு சின்னதாக அதை காய வச்சு அரைச்சோம் அப்படின்னா ஒரு 10 கிராம் கூட வராது. அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு மூலிகை தான் இது. அதிசயமான மூலிகை, அற்புதமான மூலிகை. வள்ளலார் சொன்ன காயகற்ப மூலிகையில் மிக முக்கியமான மூலிகை இந்த மஞ்சள் கரிசாலை. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய போதை பழக்கத்தினால் அடிமையான இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இந்த மூலிகை தான். இது மாதிரியான மூலிகைகளை நாம் அழியாமல் பத்திரப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இது அவங்கவுங்க பகுதிகளில் கிடைக்கிறவங்க அது அவங்க வீட்டிலையாவது கொஞ்சம் ஒரு ஜாடியிலையாவது எடுத்து இதை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. இது அந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. இதை உள்ளுக்கு தீயாக போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்பொழுது நம்மளுடைய முடியும் அடர்த்தியாக வளரும், கருமையாக வளரும். முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக டெய்லி எடுக்கலாம். இதை ஒரு டீயாகவே காலையில் நைட்டு இல்லை இருவேளையில் ஏதாவது ஒரு வேளை இதை கொதிக்க வச்சு அவங்க உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.